யார்கிட்ட போய் சொல்லுதுன்னு தெரியல. என்ன அவமானப்படுத்திட்டாங்க. எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. பணத்த திரும்ப தரலன்னு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுதுன்னே தெரியலைங்க. அப்படி சூழ்நிலை இருந்தீங்கன்னா, இத மிஸ் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. 5,00,000லேருந்து 15,00,000 வரைக்குமே லோன் ஆஃபர் வச்சிருக்காங்க. கண்டிப்பா லோன் கிடைக்கும். கம்மியான வட்டியிலே கிடைக்கும். வணக்கம் ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். கந்து வட்டியில நான் மாட்டிக்கிட்டேங்க. ரொம்ப கஷ்டப்படுறேன் இப்போ. பேங்க்ல ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குறாங்க, ஆதார் கார்டு கேட்குறாங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க, சேலரி ஸ்லிப்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் என்கிட்ட இல்ல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஒருத்தர்ட்ட போய் பணம் கேட்டேன். அவரு என்ன சொன்னாரு, ஸ்டாம்ப் பேப்பர்ல சைன் பண்ணி குடு, நான் பணம் தரேன் சொன்னாரு. சரி ஸ்டாம்ப் பேப்பர்ல சைன் பண்ணி நானும் குடுத்தேன். ரேஷன் கார்டு கேட்டாங்க. அதெல்லாம் கூட குடுத்து தான் வாங்குனேன். இப்போ பார்த்தீங்கன்னா, வாங்குனது என்னவோ ஒரு ரூ. 50,000 தான். அதுக்கு வட்டி ஒரு 2 பைசா ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் 5 பைசா வட்டியா ஆயிடுச்சு. வட்டி மட்டும் தான் கட்டிட்டு வரேன். அசலும் சேர்த்து கட்டுறேன்னு சொன்னா ஒத்துக்க மாட்றாங்க. நீ எப்போ 50,000 மொத்தமா குடுக்குறியோ அப்பதான் அந்த பேப்பர திரும்ப தரேன்னு சொல்றாங்க. என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்படி சொல்லக்கூடிய நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லது நீங்க ஆப் மூலமாகவோ, அல்லது ஒரு நிதி நிறுவனம் மூலமாகவோ ஒரு லோன வாங்கிட்டீங்க. ரொம்ப அவமானப்படுத்துறாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. இந்த லோன அடைக்கணும்னாவே எதாவது பண்ணணும்னு தெரியல. அப்படி சூழ்நிலை நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். ஸோ வீடியோ முழுசா பாருங்க. கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல பெல் ஐகான பிரஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது போல நீங்க செய்யும்போது நாங்க அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் பூஜ்ஜியமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவா லைக் மறக்காம லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, ஒரு லோன் ஏஜென்ட் வந்து உங்க வீட்ல உங்கள திட்டிட்டு இருக்காரு. உங்கள அவமானப்படுத்துறாரு. அவர் மேல நீங்க வந்து நடவடிக்கை எடுக்க போறீங்க. ஸோ அதுக்கான என்ன விஷயங்கள் நீங்க செய்யலாம்? ஹாரஸ்மென்ட் கம்ப்ளைண்ட் ஒரு ஆப்ஷன்ஸ். நான் உங்களுக்கு வெப்சைட் லிங்க் கீழ குடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நேரா உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ உடைய டீட்டெயில்ஸ்குள்ள போயிடும். இந்த கம்ப்ளைண்ட்ட பொறுத்தவரைக்குமே, கிளிக் ஹியர் டூ ஃபைல் எ கம்ப்ளைண்ட் அகைன்ஸ்ட் எனி ரெகுலேட்டர் என்ட்ரி ன்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வருது. எல்லாத்துக்கும் ஒரே ஆப்ஷன் தான். நீங்க அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபைல் எ கம்ப்ளைண்ட் ஒரு ஆப்ஷன் வருது. நீங்க டிக் பண்ணீங்கன்னா, கேப்சான்னு வரும். ஸோ நீங்க டைப் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் நீங்க குடுத்த பிறகு, நேம் ஆஃப் த கம்ப்ளைண்ட் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. அதுல வந்து நான் லோன் ரீபேமெண்ட் இஷ்யூன்னு போட்டுக்கங்க. ரொம்ப பெஸ்ட்டு. மொபைல் நம்பர் கேட்கும், இமெயில் ஐடி கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கம்ப்ளைண்ட் கேட்டகரி கேட்கும். நம்பர் போட்டிருக்கேன். தனிநபர் தான் நெறைய பாதிக்கப்படுறது. ஸோ அதனால அது போட்டிருக்கேன். ஸ்டேட் ஆஃப் ரெசிடென்ஸ் அதாவது உங்க அட்ரஸ் கேட்குறாங்க. நான் தமிழ்நாடு, சென்னை அட்ரஸ் எல்லாத்தையும் போடணும். போட்டு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டட் டூ த ரெகுலேட்டர் என்ட்ரி அகைன்ஸ்ட் விச் த கம்ப்ளைண்ட் இஸ் பீயிங் உங்களுக்கு அதாவது எந்த கம்பெனி மேல நீங்க உங்களுடைய உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அன்ட்டு கேட்குறாங்க. அது என்டர் நேம் குடுத்துருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான கம்பெனி இருக்கு. உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு சும்மா பேருக்கு சொல்றேன். சும்மா ஒரு XYZன்னு ஒரு கம்பெனி இருக்கு வச்சுக்கங்களேன். ஃபினான்ஸ் கம்பெனி XYZன்னு இருக்கு ஒண்ணு. ஸோ அது நீங்க போட்டீங்கன்னா வந்துரும் அதில. ஒரு ரிஜிஸ்டர் ஆர்பிஐல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா கண்டிப்பா இதில எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்க குடுத்த பிறகு ஏற்கனவே இந்த கம்பெனி பேர்ல ஏதாவது க புகார் வந்திருக்கா? இல்லாட்டி பிரபலமான கம்பெனியா? ஏதாவது பிரச்சனை புடிச்ச கம்பெனியா? அதெல்லாம் கேட்டிருக்காங்க. இல்லன்னா இல்லன்னு குடுத்துருங்க. குடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிடுங்க. இது போல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ சைட்ல உங்களோட டீட்டெயில்ஸ கேஸ் எடுத்து 1 மாசத்துக்குள்ள உங்களுக்கு செட்டில்மென்ட் பண்ணிடணும். அதாவது இந்த பிரச்சனையில தீர்வு குடுத்துடணும். இதான் மேட்டரு. டைரக்ட்டா உங்களுடைய கம்பெனிக்கு போகும். நீங்க எங்க லோன் வாங்குனீங்களோ அந்த கம்பெனிக்கு டீட்டெயில்ஸ் போட்டு, அவங்க எல்லா ஹிஸ்டரியும் கேட்பாங்க. உங்க பக்கத்தில பிரச்சனை இல்ல. 1 மாசம் தான் கட்டல அல்லது 3 மாசம் வரைக்குமே கட்டல. என்ன பிரச்சனை இல்லன்னா, ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தவணைய வாங்கி குடுப்பாங்க. அவங்களே பேசி முடிச்சு, உங்களுக்கு 2 மாசம் இன்னும் டைம் குடுப்பாங்க. அல்லது ஒரு 3 மாசம் வரைக்கும் எக்ஸ்ட்ரா டைம் குடுத்து லோன கட்டுறதுக்கான வாய்ப்பு குடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்களா, அவங்களே இறங்கி வந்து உங்க கூட பேசுவாங்க. ஸோ இந்த அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது இதெல்லாம் வந்து இந்த கேஸ்ல போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், அங்க அவங்களுக்கு பிளாக் மார்க் வந்துரும். அதனால ஆர்பிஐ அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு அங்க ஃபண்டு ஸ்டாப் ஆயிடும். அதனால உங்களுடைய பிரச்சனைய மனசுக்குள்ளேயே உட்காந்து புலம்பாம, யார்கிட்ட போய் சொல்லுதுன்னு தெரியல. என்ன அவமானப்படுத்திட்டாங்க. எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. பணத்த திரும்ப தரலன்னு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியலைங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா, இத மிஸ் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. என்கிட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ, சேலரி ஸ்லிப்போ எதுவும் இல்லாதனால, நான் வந்து வெறும் ஒரு பாண்ட் பேப்பர்ல சைன் பண்ணி கைமாத்தா காசு வாங்குனேன். இப்ப என்னால திரும்ப செலுத்த முடியல. வட்டி மட்டும் தான் கட்டிட்டு வரேன். என்ன பண்ணுதுன்னே தெரியல. ரொம்ப எங்கள அசிங்கப்படுத்துறாங்க அப்படி சொன்னீங்கன்னா, நீங்க இந்த கம்ப்ளைண்ட்ட ஆர்பிஐல எடுத்துட்டு போக முடியாது. ஏன் பார்த்தீங்கன்னா, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனில ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு.
அல்லது நீங்க வந்து ப்ராப்பரா ஏதாவது ஒரு நிதி நிறுவனத்தில வாங்கியிருந்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுபோல கைமாத்தா வாங்கும்பொழுது நீங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் தான் போய் ஆகணும். வேற வழி இல்ல. நீங்க அப்படியே போய் அங்க பஞ்சாயத்து பண்ணாலும், அவங்க மொத்த தொகையும் உடனே கட்டுற மாரி தான் வரும். ஸோ, அந்த மொத்த தொகையும் கட்டக்கூடிய சூழ்நிலை நமக்கு இல்லன்னா, கொஞ்சம் நிதானமா அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். தமிழ்நாடு அரசு சில விதமான லோன் வாய்ப்புகள தந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில நான் அத பத்தி நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக லோன தராங்க. இந்த லோன் வாங்குறதுக்கு கண்டிப்பா பேங்க் ஸ்டேட்மெண்ட் குடுத்துதான் ஆகணும். ஆதார் கார்ட், பான் கார்ட் குடுத்துதான் ஆகணும். உங்க கிட்ட ஆதார் கார்ட், பான் கார்ட் மட்டும் தான் இருக்கு. பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்ல. என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க வேல பார்த்து தான் ஆகணும். அதுக்கு ஒரு 3 மாசம் அல்லது ஒரு 6 மாசமாவது உங்களுடைய பணத்தொகைக்கான டிரான்சாக்ஷன நீங்க உருவாக்கணும். உங்க நண்பர்கள் மூலமா வர பணத்த எடுத்து போட்டு பாருங்க. அவங்க கிட்ட கூட நீங்க ஸ்வைப் பண்ணி வச்சுக்கப்பான்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களோட பசங்க பணத்த போடுங்க. உங்களுக்கு எல்லாரும் பணத்த போட்டு திரும்ப குடுத்துருங்க அவங்ககிட்ட. ஸோ டிரான்சாக்ஷனுக்காக போட்டு நீ ஏத்துக்கப்பா, போட்டு நீ ஏத்துக்கப்பா அனுப்பிச்சு விட்டுருங்க. இதுபோல் நல்ல டிரான்சாக்ஷன் காட்டக்கூடிய ஒரு 6 மாசம் இருந்துச்சுனா தான், இதுக்கு வந்து நேர்மையான அதாவது நல்ல சொல்யூஷன் இதுதான். இல்லாட்டி மூக்க சுத்தி காத தொடுற விஷயம் தான். ஸோ அதனால இது நீங்க இப்படி தான் செஞ்சே ஆகணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் ரெடி ஆகணும். யார் லோன் தருவா கேட்டீங்கன்னா, கூட்டுறவு சங்கங்கள் தராங்க. கூட்டுறவு சங்கம் நீங்க லோன் வாங்கலாம். கூட்டுறவு சங்கம் லோன் வாங்கும்போது 2 விஷயத்த நீங்க பண்ணணும். அதாவது உங்கள போலவே இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக அவங்களோட சேர்ந்து கோஆப்பரேட்டிவ்ல லோன் தருவாங்க. உங்களுக்கு அவர் ஷூரிட்டி போடணும். அவருக்கு நீங்க ஷூரிட்டி போடணும். இந்த லோன பொறுத்தவரைக்கும் இது இப்படிதான். கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு பேங்க்ல நீங்க போய் லோன் வாங்கும்போது, நீங்க வந்து அங்க ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கணும். அதுக்கு பெரிய விஷயம்லாம் இல்ல. ஒரு தொடர்ந்து 2 மாசம் இருந்தாலே போதும் இந்த லோன் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால அக்கவுண்ட்ட ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்க. உங்க அருகில் உள்ள கூட்டுறவு சங்கம் எதுவும் உங்களுக்கு தெரியலன்னா, கூட்டுறவு ஆப்ன்னு Play Storeல இருக்கு. டவுன்லோட் பண்ணிட்டு, அதிலேயே இருக்கு. உங்களுடைய ஏரியா வைஸ் நீங்க போட்டீங்கன்னா, உங்க பக்கத்துல என்னென்ன கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு, டைரக்ட்டா போய் விசிட் பண்ணுங்க. ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுங்க. ரூ. 50லேருந்து நான் பண்ணும்போது ரூ. 50 இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 200 ரூ. 300லேருந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ, நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுங்க. அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க லோன் அப்ளிகேஷன் குடுக்கலாம். ஸோ, உங்களுக்கு லோன் அப்ளிகேஷன் குடுத்த உடனே ஒரு 30 நாளுக்குள்ளே உங்க லோன் பரிசீலிக்கப்படும். இந்த லோனை எப்படி அப்ளை பண்றது? இதுக்குன்னு லோன் ஆப்லாம் இருக்கு. ஸோ, அத பத்தி நான் நெறைய டீட்டெயில்ஸ்லாம் சொன்னேன்னா உங்களுக்கு டைம் பத்தாது. ஸோ, நான் இங்க ஸ்க்ரால்ல ஓட விடுறேன் பாருங்க. ஸோ, அந்த லோன் ஆப்ல நீங்க போய் பண்றதா இருந்தாலும் உங்க டீட்டெயில்ஸ் அது கேட்கும். உங்களுடைய ஆதார் கார்ட், பான் கார்டு, உங்களுடைய ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஷூரிட்டியோடைய டீட்டெயில்ஸு, உங்களுடைய சிக்னேச்சர்லாம் அது அப்லோட் பண்ண சொல்லும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பண்ணுங்க. இல்லன்னா நேரா கூட்டுறவு சங்கத்துக்கே போயிடுங்க. இதுபோல கந்து வட்டியில மாட்டிட்டு இருக்கவங்க நெறைய பேர் அங்க போய் தான் தப்பிச்சிருக்காங்க. அதனால நீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த லோன் கிடைக்குங்க. பேங்க் ஸ்டேட் மட்டும் தான் நமக்கு பிரச்சனை. அத மட்டும் ரெடி பண்ணுங்க. அதுக்கான வாய்ப்புகள் உருவாக்குங்க. எதுவுமே தப்பான விஷயங்கள் அதாவது கிடைக்காது, முடியாதுன்னு நெனச்சா முடியாது தான். முயற்சி செய்யுங்க. 5,00,000லேருந்து 15,00,000 வரைக்குமே லோன் ஆஃபர் வச்சிருக்காங்க. கண்டிப்பா லோன் கிடைக்கும். கம்மியான வட்டியிலே கிடைக்கும். இந்த ப்ராசஸிங் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க. 30 நாளாவது டைம் எடுத்துப்பாங்க. உடனேலாம் கிடைக்காது. அதனால கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு அது அவங்க சொல்ற டீட்டெயில்ஸ்லாம் குடுத்தீங்கன்னா போதும். பெரிய டீட்டெயில்ஸ்லாம் இருக்காது. சிம்பிளா தான் இருக்கும். ஸோ அத குடுத்துட்டீங்கனாவே உங்களுக்கு இந்த லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரைக்குமே 2 முக்கியமான விஷயங்களும் சென்சிட்டிவான விஷயங்கள் தான். ஸோ நம்ம சைடு ப்ராப்ளம் இல்லாத வரைக்கும் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதோ 1 மாசம், 2 மாசம், 3 மாசம் தான் ஓகே. உங்களுக்கு வந்து ஆர்பிஐ வந்து ஹெல்ப் பண்றாங்க. அதே நேரத்தில நீங்க ஸ்டாம்ப் பேப்பர்ல சைன் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா, மொத்தமா தான் அடைக்கிற மாரி சூழ்நிலை வரும். அதனால அதுக்கு என்ன சொல்யூஷன்? அதுக்கு ஆல்டர்னேட்டா இன்னொரு ஆப்ஷன் இன்னொரு லோன வாங்கி தான் அடைக்க முடியும். அதனால கூட்டுறவு சங்கம் ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க லோன வாங்கி நீங்க அடைக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நெறைய டவுட்ஸ் இதில வரும். ஸோ கமெண்ட்ஸ தெரிவிங்க. மற்றொரு மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.